ஒரு காசு ஒரு ஆள். நான் சொல்லக்கூடாது உண்மையா, அவர் எல்லாம் 2-3 தரம் காசு வேண்டி போட்டு அவன் சாப்பாடே கொடுக்கல. ஒரு இடத்துல நான் வந்தேன்டா வச்சு நானும் இல்லாட்டி எங்களை சகோதரங்கள்ட்ட வட்டாரத்துக்குள்ளேண்டா நீங்கள் இவ்வளோ ஒரு மன வருத்தப்படைக்குள்ள நான் என்றாலும் திருப்பி செஞ்சு விடுவோம்ண்டு. நீங்கள் சைட் மதிலும் கட்டியிருக்கிறீங்களோ? அது இந்த உடைச்ச கல்ல எடுத்து கட்டினீங்களோ? இப்போ நீங்கள் மதில் கட்டினது பழைய கல்லை வச்சு ஓகே, அதுக்கு எவ்வளோ கூலி போயிருக்கும்? அதுக்கு எந்த காசுலாம் கொடுத்தேன். உங்கள்கிட்ட காசுக்குள்ளே என்ன மாதிரி அது வந்தது? என்னோட இந்த அம்மாவோட வேலை செய்து கொஞ்சம் விருந்தது அடை கொண்டு வச்சு அப்படி பார்ப்போம். எல்லாமே உங்களோட எல்லாமே எல்லாமே இன்னொரு கட்டுன்னு சொல்லலாம், எல்லாமே உங்களோட சொல்லலாம்லாங்க. அதை அப்படி சொல்லக்கூடாது. அடக்கணும் முகம் முறிச்ச மாதிரி. ஆனால் இந்தியாவில் வெயில் குறைவாகிறக்கேடா அந்த கரண்டியாக எறிஞ்சாலும் வரைஞ்சி விடுவேன். இது எப்போ சார மாதிரி எடுத்தது வாடகைக்கு? இது அந்த இதுக்கு போடையக்கு வாங்கினவிய வீம் போடுறதுக்கு எடுத்தவிய. இப்போ எத்தனை நாள் வாடகை தெரியும்? எது நேற்று முந்தான் கலட்டிட்டுனா கொண்டு வச்சேன் நான். ஏண்டா சாரம் நிறைய நாளைக்கு வாடகைக்கு எடுத்து வச்சுருக்காங்க. ஏண்டா வீண் காசு தானே. இப்போ எங்களுக்கு வந்து இந்த வீடு முடிக்கிறதுக்கே காசு காணாது. இந்த பேச காட்டன் தண்ணி போடுற பைப் மேன் கிடையாது. சந்தோஷமா பண்ண கூட குறையில கேட்டது உண்மைக்குமே. ஏன் மீடியா மீட் பண்ணி போட வாங்குறீங்க? எங்க ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நாளும் வேலை நோமலன்ற பேச்சு நான் கதைக்கிறேன். அதுக்கு விலை கூட குறைய வந்தால் நல்லது தான் போடணும்னு விரும்புகிறது. இது 280 மைனஸ். அது நடுவாளவுக்கும் 340 பிள்ளை இல்லை. நோமலாக இப்போ வைக்க மரத்துக்கு அவ்வளோ முடியும். மரத்துக்கும் சிலாக்கும் 2 லட்சம் வேணும். அப்போ இது என்ன மாதிரி இப்போ லிண்டர் மட்டும் நீ கல் ஒரு இஞ்சால் பக்கம் சரி, நடுவு கொஞ்சம் உயரமே. நடுவுக்கு 2 ஆக உயர்த்தாங்கோ. ஓ 2 வரி 2 அடியோ 2 வரியோ 2 அடி. இதை விட 2 அடினா 4 வரி. நினைக்கிறேன் நீங்கள் கனகாலமா வெயில் வேலை செய்கிறீங்களோ? என்ன அதான் வேலையை கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது. எங்களுக்கு கண்டு தான் வேலை பயப்படும். இப்போ நம்ம உண்மையாக சொன்னால் நீங்கள் அக்காண்ட வீட்டுக்கு கண்டு நாங்கள் போட்ட பட்ஜெட்டே 15 லட்சம் தான். 22 அடிக்கு மேலே விட மாட்டோம். நானும் விடையில. நான் போனாயோட இல்லை போட்டுட்டா. நானும் விடையில. நான் போனாயோட போட்டுட்டா. உங்களை நில கதவுக்கு தின்னுமே காசு. அப்பா நம்ம வேறு யாரையும் கேட்டுக்கிட்டு பார்க்கலாம். ஆனால் நீ அவர்கிட்ட மனசு கஷ்டப்படும் இல்லை. ஏன்டா இப்போ யோசிப்பேன், ஒரு வீட்டுக்கு 20 லட்சம் முடியுது, 19 லட்சம் நான் போட்டுட்டு 1 லட்சம் இன்னொரு ஆள் போட்டேன்னு சொல்லக்குள்ள இருந்தாலும் அது என்ன சொல்கிறது, 19 கொடுத்தனா அந்த ஒன்றையும் கொடுக்கலான்ற யோசிப்பார். ஆனால் அவருக்கு அது 20 லட்சம் இல்லை. பிள்ளைகளையும் ஒரு தங்கட பிள்ளைகள் மாதிரி தான் அந்த அண்ணா வந்து பார்க்குறாரு அவ்வளோ பாசமாக. 17 யாருக்கு பர்த்டே? 26. எதே 26? அப்போ என்ன டேட்டு மாதிரி வந்துட்டு 17 மந்த்லி ஹெல்ப் பண்ணணுமென்ற மாதிரி. அப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே அந்த பப்பியை கண்டுறாள் இது வேணா போடுறோம். ஏன்னா ஒன்றே மறைச்சோம், நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. நாங்கள் கோடையும் இல்லை ஒழிக்கையும் இல்லைண்டே பல பேர் வந்து என்ன சொல்கிறது, நம்மளை அரெஸ்ட் பண்ணாக்கே பொத்தண்டு வந்து விட்டவங்கண்டே யோசிச்சு பாரு. என்ன ஹலோ ஓமாக்கா. ஓமாக்கா என்னண்டா இல்லை நான் உங்கள்கிட்ட நான் முதல் வேற இருந்தான். அப்போ திடீரெண்டு பண்ணிருக்கான் உங்களோட ரஜீவன் அன்றைக்கு அந்த சொன்ன இல்லை வாய்ஸ் ரெக்கார்டர் வாங்கி தரேன்ண்டு. அப்போ அவன் அங்கே மாங்குளத்துலேருந்து பஸ்ஸில் வந்துட்டான். என்ன அப்போ வந்தா நீ பாவம் இல்லை, கண்ணும் தெரியாது, இவ்வளோ மினக்கட்டு வந்துட்டான். அப்போ அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்ட்டு டக்குன்னு அவனை கூட்டி கொண்டு போய் இப்போ யாழ்ப்பாணம் எல்லாம் தெரிஞ்சு பார்த்து அதை ஒருக்கா செஞ்சு கொடுத்து போட்டு இப்போ உங்கள்கிட்ட வந்துகிட்டு இருக்கேன். இன்னொரு 15 நிமிஷத்தில் நிற்பேன். வீட்டு பேர் என்ன ஆட்டத்தில் நிற்குது? இன்றைக்கு மேலே கலுக்கா அன்றைக்கு நீங்கள் போடைக்குள்ள இவங்க யாரு கவிதா சாக வேலைக்குள்ள இந்த மட்டத்தில் வேண்டല്ലോ. கம்பி கட்டி லிண்டர் கான்கிரீட் போட்டாச்சோ? கூடு கட்டி அந்த கம்பி போடுறதுக்கு 5-6 லட்சம் போட காய விட்டு நேற்று பிள கலட்டிட்டு மேல கட்ட வலிக்கிட்டு. அது சரியா? அப்போ வேலை செய்கிறாங்களோ இன்றைக்கு?
செய்து நிக்கணும். இப்போ எவ்வளோ காசு வேணுமாக்கா? வீமுக்கு கம்பி சீமெண்ட் வாங்கினது அது கொடுக்கணுமா? அது 90,000 சொச்சம். மற்றது கல்லு பறிச்சது நேற்று 500 கல்லு. 500 கல்லு பறிச்சா? இன்னும் 1000 கல்லு வேணுமா? மற்றது கூலி காசுகள் கொடுக்கணும். இன்னும் 1000 கல்லு வேணுமாமா? அந்த 500 கல்லு காசுமா இப்போ கொடுக்கல? இல்ல 2000 தான் எவ்வளவு அழகி கொடுத்தது. 2000 கல்லு கட்டி முடிஞ்சு அந்த காசு கொடுத்தாச்சு. அதை கொடுத்தாச்சு. என்ன அப்போ நான் இப்போ ஒரு அவ்வளோ ஒரு டெண்டரை கொண்டு வந்தாருண்ணே. சரி அக்கா, ஓகே. அப்போ நீங்கள் வைங்க, நம்பர் ஒரு 5 நிமிஷத்தை வருவேண்ணா. ஓகே ஓகே. இது என் பேர்ஸத்தான் இருக்கு. அவ்வளோ இடக்கண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 10 11 11 டெண்டர் எடுத்தா சரிடாப்பா. நீ அந்த ஆள்கிட்ட போகணும். நேசன் நேட்டு அவருக்கு என் கொடுக்கத்தான் ஆகணும். ஆனால் 2க்கு மேலே அடுக்கவே மேலே இப்போ. ஹலோ ஓம்போசா, வயர் என்ன வயர் வேணும்? ஓ கிடக்கணும் பாருங்க, அதில் ஹோலுக்கு கிடக்கணும். அம்மாட்ட என்ன தெரிஞ்சு கிடக்க வாய்ப்பு இல்லையாப்பா. நீங்கள் நான் இப்போ ஒரு 20 நிமிஷம் இல்லை அப்படி நான் பேர ஒரு 3/4 மத்தியம் ஒரு மத்தியம் உடச்சு இல்லைங்க. நான் பாருங்க வந்து தரணும். ஓ என்ன கீவா கிடக்கு. இது ஒரு சின்ன ஏடிஎம் தானே பாருங்க. அவ்வளோ சனமண்டேனா தம்பி இப்போ எடுத்து நினைக்கிறேன். நினைக்கிறேன் ஆள் தான் இப்போ எடுக்குது போல. இல்லை இன்னும் போவே இல்லை. சிங்கம் வருதா? என்ன எடுத்தேன் இவனுக்கா? ஸ்டாண்டா அவ்வளோ 3 எடுத்தது தானே. அவைக்கு 2.5 கொடுக்கணும். சரியா? அதை பைபாஸுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டல்லாக இருக்குமா போல. தடிமேனம் தடிமன் கொள்ளுதா? இந்த பேர்ஸை காட்டன் தண்ணி போகிற பைப் மேன் கிடக்கு. என்னென்றால் இது நான் கேட்கல. என்னோட என்ன சொல்கிறது, நல்ல மாதிரி காய்க்கக்கூடிய ஒரு அண்ணா ஒரு ஆள் நேற்று காய்ச்சொன்று கேட்குள்ள ஒரு கேள்வி ஒன்றை கேட்டேன். அதை உண்மையாக வந்து இன்னொரு ஆளை இப்போ ஒரு ஆளைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இல்லை. நம்ம யாரையும் வந்து போட்டு கொடுக்குறோண்டோ இல்லாட்டி யாரையும் வந்து காட்டி கொடுக்குறோண்டோ இல்லாட்டி யாரையும் வந்துட்டு இது செய்கிறோண்டோ இல்லை. ஆனால் அவர் வந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார். நீங்கள் இருக்கா இப்படி இருக்கா நீங்கள் வீடியோலையும் கேட்டு பாருங்க தம்பி, என்ன பதில் கிடைக்குது பார்ப்போம் அப்படின்ற மாதிரிக்கு வந்து ஒரு கேள்வி உண்டு. அது வந்து என்ன கேள்விண்டா, இப்போ நான் வந்து இப்போ புதுசாக ஹெல்ப்பிங் செய்கிறேன்னுட்டு இருந்தாலும் பழைய, அதாவது நான் தொட்ட பழைய விஷயங்கள், முதல் அனுப்பினாங்கள்ட்ட காசுகள், அந்த பழைய பெண்டிங்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் முடிக்கிறேன் தானே. அப்போ இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டுது அப்படின்னு சொல்லி போட்டோம். அதாவது இப்போ நான் வந்து இந்த அரெஸ்ட் ஆகின அப்புறம் வந்துட்டு ஹெல்ப்பிங் செஞ்ச ஃபெலர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முழு பேரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ வந்து மெயினாக அந்த பிரச்சனைக்குள்ளாக போன நானே வந்து இப்போ இந்த பழைய விஷயங்களெல்லாம் நான் முடிக்கணும்னு சொல்லி போட்டு பழைய ஆகிற காசு எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கேன். ஒரு சில பேர் வந்து அவங்களோட காசை ரிட்டர்ன் கேட்கல வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். பழைய விஷயங்கள் பழைய வேலை எல்லாத்தையும் நான் முடிக்கிறேன். அப்படி இருக்கேக்குள்ள அந்த என்னையை அரெஸ்ட் பண்ண உடனே வந்துட்டு எல்லோரும் பொத்தனை நிப்பாட்டினாங்க தானே. அப்போ அவங்களுக்கும் இந்த பெண்டிங்கில் ஒன்று இருக்கல அப்படின்னு வந்து அதனால் வந்து கேட்டுது எனக்கு கேள்வி. இப்போ இதுக்கு நீ ஒரு பதில் சொல்லுவா? கட்டாயம் வந்து கேட்கக்கூடிய கேள்வி தான் இது. சொன்னால் வந்து
மனுஷன் வந்து ஏதோ வந்து எல்லா திட்டத்தையும் முடிச்சுட்டு வந்து அது விடுற வேற விஷயம். அது ஒரு ஆளை வந்து மெயினான பிடிச்ச பிறகு வந்து நீங்க எல்லாம் வந்து விடுறோம்னா அது என்னது, அது எந்த விதத்துல பயத்திலயோ இல்ல இனிமேல் செய்யக்கூடாதுன்றது, அது 2 ஆப்ஷன் இருக்கணும். அடிக்கிறது தொடர்ந்து. ஹலோ 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 வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. கிருஷ்ணாவா கதைக்கிறீங்க? ஓமாம், நீங்கள் உங்களுக்கு டைல்ஸ் போடுற நம்பர்ல போட்ட நம்பருக்கு அடிச்சா தான் நீங்கள் ஆன்சர் பண்றீங்க. உங்களுக்கு இவ்வளவு தரம் ட்ரை பண்ணி நான் கதைக்கிறதுக்கு நீங்க இது இது நல்ல பாடி. அப்போ இப்போ உங்களை யூகேலேருந்து நம்பர் வர நீங்கள் எனக்கு வந்து டைல்ஸ் வைக்க போறீங்கன்னு சொன்ன அடுத்த நினைக்கிறீங்க. நீங்க நல்லா கதைச்சு இல்லையே? இல்லை நான் கதைச்சி வரல. ஆனால் ஒரு விஷயம், இதுதான் நான் வளமையா இந்த இதில் இருக்கிற நம்பர் தானக்கா. இல்ல நீங்கள் நான் உங்களுக்கு ஸ்ரீலங்கா நான் 2 தடவை வந்தேன்னா நான் ப்ரூவ் பண்ணுவேன். ஏன்னா நீ எந்த நம்பரை எடுக்கிறல்ல, ஏன் எடுக்கிறேன்னு நான் யோசிச்சேன். நீங்கள் எந்த காலப்பகுதிக்கு வந்தீங்களா? 80-90க்கு இல்லை இப்போ கிட்டடியில் வந்தீங்களா? நான் இப்போ ரீசன்ட்லி ஒரு 4 இயர்ஸா வந்து போறேன். 4 இயர்ஸா வந்து போறீங்க. லாஸ்டா எப்போ வந்தீங்க? லாஸ்டா நீங்க இங்க யூரோப்ல நிக்கல ஒருக்கா வந்தேன்னா, அதுக்கு முதல்ல ஒரு 6 மந்த் இலங்கையில வந்து நிக்கலையும் உங்களை கண்டெக்ட் பண்ணினா எனக்கு வீட்டுல பேசுறது உனக்கு பைத்தியம்மா சும்மா. அப்படியா? அப்போ ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை தானே? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. நாங்க உங்களுக்கு அதெல்லாம் ப்ரே பண்ணி இருக்கிறோம். சரி, செய்ததெல்லாம் சொல்ல வேணாம். இப்ப என்னன்னு சொன்னா, நான் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து அங்க செய்யறேன் இலங்கையில. உங்களோட வீட்டை பார்த்துட்டு அந்த மேல நீங்க கம்பி பின் அடிச்சிருந்தீங்க, அத பார்த்துட்டு நான் அதான் போட்டோ எடுத்து ஏமாத்தி இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் டிவில பார்த்துட்டு அனுப்பித்தான் நான் கப்பினேன். என்னண்டு என் வீட்டு இல்ல என்னண்டா, நீங்க ஒருக்கா போட்டிருந்தீங்களே உங்களோட வீட்டுக்கு இப்படித்தான் கம்பி கட்டி இருக்கணும். அந்த டைம் இந்த ப்ராஜெக்ட் வந்து அங்க போகுது நாவக்குழியில. அப்ப நான் அதை பார்த்துட்டு இவங்க எனக்கு சும்மா கம்பி கட்டுற கதை சொல்லாத. உங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிறேன் அகலமா கட்டியிருப்பாங்க, ₹1 கட்டியிருப்பாங்க நினைக்கிறேன். அப்புறம் நான் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்கோ, கிருஷ்ணாவை எனக்கு தெரியும், அவர் எப்படி கட்டுறாரு அதே மாதிரி கட்டுங்க. இப்ப நல்ல வடிவா இப்ப 3rd ஃப்ளோருக்கு போயிட்டது எல்லாம் நான் உங்களுக்கு எடுத்தேன். நான் அப்ப எங்கட எல்லா வீடியோவும் ஏதோ ஒரு வகையில உதவியா தான் கிடக்கு. யாரோ ஒரு ஆளுக்கு இல்ல, நிறைய பேருக்கு உதவி இருக்கு. நல்லா வாழ்த்த மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நாங்க உங்களை வாழ்த்துறோமா இந்த இப்பயும் அதுக்கு தான் வந்து நிக்கிறேன். இந்த சுண்டுக்குழி பிள்ளைகள்கிட்ட விட்ட லிண்டருக்கு மேல வந்துட்டு அம்புடான்னு சொல்லி காசு வேண்ட அடிச்சா பிறகு அப்போ இப்போ ஒரு 2.5 லட்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகண்டோடு வந்து இது காரை ஸ்டாப் பண்ண நீங்கள் அடிக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி உங்களே மாதிரி தான் எனக்கு ஒரு சன் இருக்கிறார். சொல்றேன், இவனை பார்த்தா எனக்கு சபீஷனை பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரே பாக்குறது சந்தோஷம். அப்ப நம்மளோட குரலை கேட்டது உண்மைக்குமே. வீடியோ மியூட் பண்ணி போட்டு வாங்குறீங்க. குரலை கேட்ட சந்தோஷம். ஆயிரம் இல்ல லட்சாதிபருக்கு கதைக்கிற குரலை கேட்கறதுக்கும் எங்களோட நீங்க கதைக்கிற அந்த குரலை கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே? நீங்க அப்படி வாரீங்களா? ரைட் ரைட் ஓகே. நீங்கள் பயங்கரமா வாரிவீங்கன்னு தெரியும். இல்ல அப்படி இல்ல, நான் விளக்கம் குறைவா இப்ப நான் வடிவா கேட்டு கொள்றேன். அதை விட நாங்களும் உங்களை கடிப்போம். சரியா? நாங்களும் கடிகாரம் தான் மாட்டேன். உங்களோட கதையில தெரியுது நீங்களும் கடிகாரம் தான் தெரியுது. நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க. நாங்கள் இலங்கைக்கு வந்த நேரங்கள்ல எங்களை மாதிரி ஆட்களை நீங்க சந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட உங்கள மாதிரி உண்மையா எனக்கும் அப்படிதான் கிடக்கும். உங்களோட கதையிலே தெரியுது உங்களை மாதிரி ஆட்களை சந்திக்கிறோம் கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களோட அப்பாட ஆபரேஷன்ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட்ல ஓட்டுக்கு மேல ஏறி இருந்து பாசல் பிடிச்சதுல இருந்து எல்லாமே நாங்கள் பார்த்து சுப்போட கதைச்சிருக்கிறேன். உங்களோட ஒரு ஆள் நான் சொல்லக்கூடாது உண்மையா, அவர் எல்லாம் 2-3 தரம் காசு வெட்டி போட்டு அவன் சாப்பாடே குடுக்கல ஒரு இடத்துல. நான் வந்தேன்னா வச்சு யாரு நீங்க கேட்காதீங்க, அது சரியில்லை. நான் கேட்கல. யாருன்னு சொல்லுங்க, நான் கேட்க மாட்டேன். சரியில்லை. உங்களோட கசின் தான் சுபாஷோ இல்லாட்டி உங்களோட ஃபேமிலி இல்ல? சார்வக்காட ஹஸ்பண்ட் சார்வக்காட இல்லாட்டி வசந்தாக்கள் இல்ல தானே? இல்ல உங்களோட ஃபேமிலி இல்ல, உங்களோட
சகோதரங்கள் இல்லை நானே இதில் ஏன் நான் கேட்டேன்னா ஒரு வகைக்கு இப்போ நானோ இல்லாட்டி எங்களை சகோதரங்கள்ட்ட வட்டாரத்துக்குள்ளேண்டா நீங்கள் இவ்வளோ தூரம் மன வருத்தப்படைக்குள்ள நான் என்றாலும் திருப்பி செஞ்சு விடுவோம்தான். மன வருத்தம் என்னண்டா அவர் எங்கட அம்மாண்ட பர்த்டே பிறந்திருக்கு. எங்கட அப்பா பாஸ்டவே லாஸ்ட் இயர். ஓகே. அப்ப அதுக்கு நான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு அனுப்பினான். அவர் அதுக்கு பிறகு கதையே இல்ல. அப்படி என்று இல்லையாக்கா தெரியும் தான். நான் எல்லாமே வெளிப்படையாக பிள்ளையாண்டா ஆரண்டாலும் பிள்ளையாண்டா பிள்ளைதான் இல்லைங்கதான். அவன் மாற்றி கருத்துக்கிடாம இல்லை. நானும் இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு அடிக்கட்டா உங்களுக்கு? இல்லை இல்லை நான் எடுப்பேன், ஷியூராக எடுப்பேன். அடுத்த கதை இல்லை போய் உங்களுக்கு எடுப்பேன். நைட் டியூட்டி முடிச்சிட்டு முழிச்சிருக்கிறேன்னா எடுங்கோ. என்ன நைட் டியூட்டி? இப்போ என்ன இல்லை நைட் டியூட்டி முடிச்சுட்டு இப்போ இல்லை அவாக்கு இல்லை லண்டன்டா பகல் தானே விடிய 12க்குள்ள. அக்கினி கவிதா எல்லாருக்கும் சொல்லுங்க. நான் உங்களோட ஆதியில இருந்து அந்த வரையும் பார்த்து வச்சிருக்கிறேன். எழுதியும் விடாயங்கோ பிடிங்கோ வாரன். இந்த அலுவலகம் முடிச்சுட்டு வாரன்டாக்கண்டா. ஓகே ஓகே பை. இந்த டவர் அடினவங்க ஏன் சிரிக்கிறீர்கள்? நான் காணல இவ்வளோ நாள். அன்றைக்கி இவ்வளோ நாள் கீழாம் பார்த்தோன்னு வந்துருக்கேன் போல. என்னம்மா இப்போ சுகநலங்கள் என்னம்மா சுகமாக இருக்கியா? சாப்பிட்டாச்சா? என்ன யோசிச்சு சொல்கிறேன் சாப்பிட்டாச்சுன்னு. நான் அடக்கண்ட பின்னு போய் வீட்டை பார்த்து எப்படிங்கக்கா நான் காலமே வந்திருப்பேன். அங்கே சொன்னேன் இல்லை ரஜீவன் நான் வந்து வேறு. அப்போ அவரை கூட்டிக்கிட்டு அந்த அதை செஞ்சு போட்டு வந்தது. வாங்க பாப்போம். வேலையாக நிற்கணுமோ? ஓ அன்றைக்கி வந்து நிற்கிறேன். அந்த யார் சச்சி வேலை செய்கிறேன். சச்சி வேலை செய்கிற வந்து நிற்கிறாரா? மற்ற அன்றைக்கு கவிதாஸ் எடுத்த வீடியோவில் யார் ஒரு ஆள் கதைச்சோ இல்லை வீடியோவில் யாரா மேசன் வேலை செய்கிறாளோ? ஓ காய்ச்சி வரேன் வீடியோ வேறு வீடியோ எடுத்தவர். ஓகே. அந்த பிளாட் தூக்கேக்கேன்னு பொறுப்பாக வேலை எடுத்தவர். பொறுப்பாக வேலை எடுத்தவரா? ராக்களை வச்சு செய்ய வேலை எடுத்தவரா? அப்புறம் என்ன உங்களோட சுகநலங்கள் எல்லாம்? இன்றைக்கு நேசன் இந்த பர்த்டே இல்லோ தெரியுமே? இல்லை அவர் எல்லாருக்கும் சொன்னவர் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. இல்லையிலே நீங்கள் சைட் மதிலும் கட்டியிருக்கிறீங்களோ? அது அந்த உடைச்ச கல் எடுத்து கட்டினீங்களோ? அந்த பழைய கல் எடுத்து. சரியா. இல்லை என்னென்றாலும் இப்போ நீங்கள் மதில் கட்டினது பழைய கல்லை வச்சு ஓகே. அதுக்கு எவ்வளோ கூலி போயிருக்கும்? அதுக்கு நான் எந்த காசுலாம் கொடுத்தேன். உங்கள்கிட்ட காசுக்குள்ளே என்ன மாதிரி அது வந்தது? என்னோட இந்த அம்மாவோட வேலை செய்து கொஞ்சம் விருந்தது அடை கொண்டு வச்சு அப்படி பார்ப்போம். எல்லாமே உங்களோட எல்லாமே உங்களோட எல்லாமே இன்னொரு கட்டணம் சொல்லலாம். எல்லாமே உங்களோட சொல்லலாம்லாங்க. அதை அப்படி சொல்லக்கூடாது. அடக்கணும் முகம் முறிச்ச மாதிரி. வணக்கம். உங்களை தெரியா இருக்குமே. அது ஜான்சன் மாமாவா நீங்கள்? அதுதான் சேப்பு கிடா கண்டு பார்த்தேண்ணா. ஆனால் இந்தியாவில் வெயில் குறைவாகிறக்கேடா. அந்த கரண்டியாக எறிஞ்சாலும் குறைஞ்சி விடுவேன். அப்போ என்ன லிண்டர் ஃபுல்லாக பழையாடிச்சு கான்கிரீட் போட்டது? பழையாடிச்சு போட்டேண்ணா. அதுதான் நல்லா. சில பேர் அறுத்து போட்டு தூக்கி முள்ளு கம்பியல் சரி வைக்கிறாரு. சாரமுது வாடகைக்கு எடுத்தது எவ்வளோ வாடகையா? என்ன சொல்லல பழையிலும் எடுத்து காசு கொடுக்கல. அதுக்கு தானே நீங்கள் வேணுமுன்ற நீங்கள் ரெண்டு சொல்லணுமே அந்த அட்வைஸ். எப்போ சொன்னீங்க? வந்தவர் வந்தேன். இது எப்போ சார மாதிரி எடுத்தது வாடகைக்கு? இது அந்த இதுக்கு போடைக்கு வாங்கினவியர் வீம் போடுறதுக்கு எடுத்தவியர். இப்போ எத்தனை நாள் வாடகை தெரியுது? நேற்று முந்தான் கலட்டிட்டுனா கொண்டு வச்சேன் நான். ஏண்டா சாரம் நிறைய நாளைக்கு வாடகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஏண்டா வீண் காசு தானே. இப்போ எங்களுக்கு இந்த வீடு முடிக்கிறதுக்கே காசு காணாது. லேட்டான பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்டா அப்போ இனி கணக்கு இல்லை. முதல் அவ்வளோ முடிஞ்சுது. முடிஞ்சிருந்தா அதுக்கு அவ்வளோ வாடகை சும்மா நோம்புல வேறு 3 நாளைக்கும்
கேட்டு சொல்லுங்க சொன்னான்ல காலையிலேருந்து. ஓ கேட்டு சொன்னீங்கன்னா இல்லை நான் கேட்க நான் காலையிலேருந்து சொன்னான் இந்த வரி வேறு கணக்கில் சொல்லுங்க. இல்லை அவர் பிரச்சனை நல்லா அது தான் பார்க்க தெரியுது. நீங்கள் குழம்புறிய அடிக்க போகிறா போன் எங்கே ஒரு என்ன மரம் நோமலை மரம் போட இல்லை மரம் போட. ஓ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நாளும் வேலை நோமலன்ற பேச்சு நான் கதைக்கிறேன். அதுக்கு விலை கூட குறைய வந்தாலும் நல்லா தான் போடணும்னு விரும்புகிறது. 350 180 வரைக்கும் மரம் இருக்குது. 350 180 மட்டும். அண்டா 280 ரூபா மேடம் ஆகப்பிள்ளையா இருக்காது. 280 வேணும்னா அந்த கேம்பஸ் இது பைனஸ் அது வந்து நடுவாளவுக்கு கொண்டு போக வந்த மேடம். மற்றது கேம்பஸ் பின்பக்கத்து அளவுக்குமா? 340 கேம்பஸ் ஒரிஜினல் கேம்பஸ். இது 280 மைனஸ் அது நடுவாளவுக்கும் நடுவாள் அப்படியே அடிச்சு கொண்டு போ. 340 ரூபா பிள்ளை இல்லை. அது தரம் மேடம் ஒரிஜினல் கேம்பஸ். நார்மலாக இப்போ வைக்க மரத்துக்கு எவ்வளோ முடியும்? மரத்துக்கு சில 2 லட்சம் வரும். மரத்துக்கும் சிலாய்க்கும் 2 லட்சம் வேணும். எப்போ பார்த்தீங்க கணக்கு? நான் எல்லாம் பார்த்தாக்கா எல்லாம் எழுதி கொடுத்துருவேன். எழுதி தந்தா வேறு நான் வந்து அக்கா கஷ்டத்தாரு நாக்குறிக்க செய்து ரோட் வசதி என்ன வச்சவியல்? வசதி என்ன வெளிநாட்டுக்காரட்டா கூட அடிப்போம். உங்க படிவா ஜூம் பண்ணி காட்டும் போது வெளிநாட்டுக்காரட்டா கூட அடிப்போம். இன்னொரு வேலை செய்யணும் எனக்கு 25 லட்சம் மிஞ்சிடும். மீனா ஆமா அது வெளிநாட்டு வேலை அப்படி செய்வோம். நம்மள ஒரு 45 போடலாம். இது என்ன அப்போ இவைக்கு 340 ரூபா மரத்தையே போடுவோம். ஏன் சொல்லுங்க. இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா எங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைண்டா நாங்கள் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு கொள்வோம். இப்போ இவைக்கு செய்கிறத நாங்கள் பிள்ளையாக செஞ்சு கொடுத்தோம்டா அப்புறம் ஒரு நேரம் பிழைக்கிற நேரம் ஒன்றும் செஞ்சு கொண்டா கழிவு கதை வேறு. இப்போ நாங்கள் 2 பேர் வந்து 2 நாளில் முடிச்சுடுவோம். 16,000 கூலி போகுது. கொண்டாய் கண்டா அது கதை வேறு. கதை வேறு சிங்களத்தில் ஏபியலை அப்படி சரிங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் மெனம்ப உண்மையாக சொல்லுவோம்டா. நாங்களும் சரியாக போராடி தான் இதை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஜான்சனை கேட்டீங்கன்னா தெரியும் ஜெயிலுக்கு எவ்வளோ போராடினாங்கன்ட்டு. முதல் தரம் போய் 3-4 நாள் ஒன்று கூட போகலப்பா. அவ்வளோ தூரம் போராடினாங்க. சரி அப்படி இருக்க இங்கே மரத்தையும் இருக்கா நீங்கள் ஃபுல்லாக அடுக்கேக்குள்ள அவங்களோட கதைச்சா கொஞ்சம் விலையை கூட்டி குறைச்சி தருவாங்க. 50 ரூபா போடுறோம் அந்த மரக்காலையில். 300 ரூபா குறைக்க மாட்டான். யாழ்ப்பாணம் தான் 330 ரூபா. ஆனால் அங்கேருந்து வர கூலி வாடகை கூலி 10 ரூபா காடும். அப்பா போயிடும் 10 ரூபா மிஞ்சாலும் காணும் தான். ஏதோ ஒன்று செய்யலாம். அண்டா இப்போ நீங்கள் இங்கே அப்போ அங்கே எடுத்து வாகன கூலி கொடுக்குறது இல்லாமல் இல்லாட்டி இங்கே எடுக்கலாம். அங்கே எடுத்தாலும் ஒரு அடியில் 10 ரூபா மிஞ்சும். 500 அடி இல்லைன்னா ஒரு 5000 மிஞ்சும். எங்கே எடுத்தா 10 ரூபா மிஞ்சும்? அடிச்ச கொடுத்துட்டு 330 அங்கே 330. அண்டா 340. அப்போ அங்கே எடுத்து வாகன கூலி கொடுத்தா நட்டம் இல்லை. 5000 மிஞ்சும். அப்போ நாங்கள் அப்படி செய்வோம். மற்ற என்னென்னா இப்போ நீங்கள் நார்மலாக அந்த வீட்டில் 25 லட்சம் அடிச்சீங்க எப்படியும் ஒரு 25,000 ரூபாண்டாலும் இதில் எதிர்பார்க்க மாட்டீங்களா? யாரும் வந்து கஷ்டம் இருக்கிறார். எங்கள் 2 மாவீரர் எங்கள் அம்மா இப்போ 2 கிட்டி இவ்வளவு இருக்கிறா. யான் சட்டி அம்மா தான் வந்து பார்க்குறா. மற்ற சவரம் ஒன்றும் பார்க்க இல்லையா. அம்மா அந்த கியூஆர் காசு 2 லட்சம் ரூபா பேங்கில் போட்டு வச்சோம். அது ஒரு அக்கா கள்ளக்கலை வாடிச்சு போடா. இங்கே அவன் வீடியோ துணிக்கு சொல்லுவாங்க. அது பிரச்சனை இல்லை. உண்மை அப்படி பிரச்சனை இல்லை. அப்போ நானும் அந்த ஜான்சன் அக்கா தான் அம்மா பார்த்து கொண்டு போய்க்கிறேன். ஆனால் அப்படி இல்லை நான் இப்போவே வேலையை போய் இருந்தாங்க. 3000 சம்பந்தம் உழைச்சி உள்ள வந்தாங்க. அப்போ அந்த அடிச்ச 25 ரூபாங்க அது முடிஞ்சு 25,000 செலவு தான். அம்மா 25,000 25 லட்சம் என்ன மாதிரியா பொங்கல் பண்ண இருக்கല്ലോ. அதை விட நீங்கள் 20 தந்தால் அதுக்கே எல்லாம் வருமா? 20,000. எத்தனை நாள் இப்போ அது வந்திருக்கும்? இது இப்போ நாங்கள் அது 1 கிலோ வருவேன். 1 கிழமைக்கு 20,000 ரூபா வாடகையாமோ? இதான் சேர்த்து வேலை முடியும் மட்டுமா? எது 2 போட்டோ இருக்கല്ലോ. அது இப்போ நாள் சம்பளம் தான் எங்களுக்கு சம்பளம் தாரா. இப்போ எங்களுக்கு 20,000 ரூபா வந்தால் இந்த பரவ வாடகை அதுக்கே எல்லாம் போகும். வாடகை மட்டுமா இல்லை அதுக்குள்ளே எல்லாம் போக மாட்டா வேறு என்ன எல்லாம் போகும்? பழைய அடிச்சதும் இப்போ நான் வந்து கிடக்கு அதுகளுக்கு எல்லாம் அதுக்கு கூலிய காசு தான். கூலி இல்லை. கூலி எல்லாம் கொடுத்தா அதுக்கு எல்லாம் வருது. இல்லை கூலி அன்றாடம் கொடுத்தாச்சு. அவர் சொல்கிறாருண்டா இவ்வளோ நாளும் தந்ததுக்கும் இனி இருக்கிறதுக்கும் 20,000. இப்போ நீங்கள் 20,000 இன்றைக்கு 20 தந்தால் இனி ஒரு 2 மணி நேரம் வாங்கினாலும் கதை இல்லை. சரியா அப்படி சொல்கிறேன். அப்போ 20,000 ரூபாய்க்கு என்னென்ன சாமான் இப்போ இதில் கிடக்க எவ்வளோ தானோ எவ்வளோ மட்டும் இந்த பலகை உள்ளுக்கும் எல்லாம் கிடக்கு. அப்போ பரவாயில்ல. 1 கிழமைக்கு மேலே ஆகுதோ? 1 கிழமை அதே நாங்கள் எங்கள்கிட்ட அந்த தொழில் பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறாங்க. அந்த இதை
வச்சு சரி இப்போ உங்களுக்கு இனி வேலைக்கும் சேரம் தேவை தானே? முடிய மாட்டேன் நாங்கள் வச்சிருப்போம். அது பிரச்சனை இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ 20 ரூபா கொடுத்தா சரி, அது பிறகு கேட்க மாட்டார். நல்ல மனுஷனாக கடை நன்றி சொன்னு சொல்லிடுவோங்க. யார் ஆள் கூட சொந்தக்காரர்? இவர் போஸோ? நான் தான் எடுத்துச்சு. நீங்கள் அடிச்சுறீங்க. வெரி குட். அப்போ இது என்ன மாதிரி இப்போ லிண்டர் மட்டும் நீ கல் ஒரு கல் ஓடனா சரி, ஒரு பக்கம் சரி, இந்த பக்கம் சரி, நடுவு கொஞ்சம் உயரமே, நடுவில் உயரமோ, நடுவுக்கு 2 ஆக உயர்த்தாங்கோ. ஓ 2 வரி, 2 அடியோ 2 வரியோ? 2 அடி. இதை விட 2 அடி தான் காணும். 4 வரி. இதை விட 2 அடி தான் 4 வரி. 4 வரி. ஆக உயர்ந்தாலும் வடிவிதா அது வீடு என்ன மாதிரி கொக்கு இருந்த மாதிரி இருக்கு. கொக்கு இருந்த மாதிரி பார்த்தீங்களா? அப்போ இன்னும் எத்தனை நாள் இந்த இந்த கட்டு வேலை முடிஞ்சிருது? இந்த ஸ்டார்ட் பண்ணிக்கிங்கன்னா இனி 2-3 நாள் வேலையில் கட்டு மழையால தான் உங்களுக்கு எப்படியும் ஒரு 3 நாளைக்குள்ள சரி கல் கட்டி போடுவீங்களா? அப்போ அங்கே மர வேலையாக செய்கிறது நீங்கள் செய்கிற மரத்துக்கு எடுத்து கொடுத்தா கூலி இல்லை, சரி நிற்கிறேன் தான் சொல்லி கிடந்து அடிச்சு கிடிச்சு வெப்பினேன் தான், சும்மா நிற்கிறேன். அவைக்கு அப்போ தேர்த்து நீ கிட்டே அது நீ கொடுங்க என்ன வீதம் தெரியுதா? அடிப்பீங்களா சொல்லிக்கணும் நீங்கள் சும்மா கூலி அடிங்க. அப்போ அப்படி செய்வோம். அப்போ மரத்தை எடுத்து விடுவோம். எனக்கு கஷ்டங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இது பண்ணுறது கூட. சமூக சேவை ஆள்கிட்ட முகமே சொல்லுது. ஆள் சாஞ்சிருக்க பார்த்தாலே தெரியுது ஒரு சேவர் தான். சிவர்குழு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல விஷயம். உண்மையிலே அவங்க கஷ்டம் தெரியும் தானே உங்களுக்கு. மற்றது என்ன கஷ்டமாக இருந்தாலும் சேவையை செய்கிறதோட வேலையை உறுதியாக செஞ்சு விடுவோம். கூட எல்லாம் நாங்கள்லாம் செய்து நாங்கள் அது அந்த இதில் நாங்கள் தான் இதை கொண்டு முடிக்கணுன்ற மாதிரி இப்போ நிற்கிறோம். சரி, இது நீட்டாக முடிச்சு கொடுத்து விடுங்க. வேலைக்கு செய்யறதுக்கெல்லாம் அத்திவாரம் எல்லாம் பிழைச்சி போச்சு. அத்திவாரம் வேறு செஞ்ச பாரு ஆகலை என்ன அது பிரிக்கல அந்த ஒரு அடி வேலை செஞ்சேன். ஒரு அடி தள்ளி வந்து உள்ளுக்கு எடுத்த 2 பக்கத்தாலே அதெல்லாம் வேலைப்பாடு தானே. நான் எல்லாம் டபுள் வேலைப்பாடு என்ன நினைக்கிறேன். நீங்கள் கனகாலமாக வெயில் வேலை செய்கிறீங்களோ என்ன? அதான் என்ன வேலையை கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது, எங்களை கண்டு தான் வேலை பயப்படுவோம். அதை விட ஐயா இந்த உடம்பு தோலை பேர் உடம்புன்ற தோல் மாதிரி இல்லையோ ஏன்னா அந்த அவ்வளோ அவர்கிட்ட அந்த வேலை மேசனுக்கு எல்லாம் நாங்கள் கட்டுறோம். கஷ்டம் எங்கே இருக்கோ இல்லை இல்லை எந்த சாப்பாட்டோடையா இல்லை சாப்பாடு சாப்பாடு வீட்டுக்கார சாப்பாடு ரெண்டா 3500 ரூபா கூலி பண்ணுறீங்களோ மேசன்? எவ்வளோ போகுது வழியில்? சாப்பாடு 4000 சாப்பாடும் பொறுங்க வரங்க கிடையாது. எங்களுக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க நான் கணக்கு பார்க்குறேன். என்ன அப்பப்போ 1-2 தாண்டா கொடுக்குறானே. இந்த இடத்துக்கு கேட்டாலும் இப்போ கத்தும் உங்களை கேட்போம் கதையை விட்டு பாருங்களேன். நாங்கள் எல்லாப்பட்டி வேலை செய்தால் 5000 சாப்பாடு. அப்போ 3000 தானே எடுக்கலாம் மேசன். ஹலோ ஓ பெரியண்ணா எங்கே இருக்கிறீங்க? யாழ்ப்பாணமா? வேலை வாங்க போறீங்களா? இங்கே எங்கட வீட்டு வேலைன்னு முடிக்கல வேலை வாங்க தெரியுது. இங்கே மேசனுக்கு எவ்வளோ சம்பளம் போய் நான் நீங்கள் கொடுக்குறேன்? இப்போ மேசனுக்கு இப்போ 1300 என்ன 3300-3500 போகுது. போகிற சரி எவ்வளோ கொடுக்காடு எவ்வளோ கொடுக்குறேன் நீங்கள்? 3300. சரி சரி. அஞ்சு வந்த இடத்துல அப்படி தான் சொன்னவே. அதான் நான் என்றால் அவர் குறைய கூட எடுக்கணும் காய்ச்சி அப்புறம் எனக்கு விளக்கம் ஒன்று வேணும் எடுத்தது. சரி சரி. 500 போகுது. சரி சரி. ஆக்கள்கிட்ட வேண்ட 3300. சரி சரி. எங்கே 5000 கொடுக்கலாம் மேசனுக்கு? 4000 டக்காண்டு விழுத்திட்டியா? இல்லை
இல்லை 4000 சொன்னீங்க சொல்லி போட்டு அப்படியே கதை வந்தோன்னு இருக்க 5000 போகுதுன்னு அடிச்சு நாங்கள் அங்கே போய் வேலை செய்கிறோம். எங்கே கட்சி வேலை. இப்போ வேலைக்கு வந்து ஆட்கள் குறைவு, அதுக்காக அவங்களுக்கு கூட கொடுத்து அண்ணா ஒரு ஆள் ஆனால் பாருங்க உங்களோட உங்க 3300 செய்யறாண்டே ஓகே 35 ரூபா ஓகே தானே குறையவேண்டி இல்லை 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 ஏன் நான் அடிச்சு கேட்டேன் சொல்லுங்க ஏன் நான் குறைச்சி கேட்டினான்னு சொன்னால் ஏன் இப்போ அடித்து கேட்டினான்னு சொன்னால் இப்போ இவைக்கு வந்து இப்போ உங்க கொடுக்குற வந்து குறைவாக இருந்தால் அவை இந்த மனசு பாதிக்கக்கூடாதோ அதான் நான் அடிச்சு கேட்டேன் அப்போ பார்க்க போனால் இப்போ பருத்துறையில் நாங்கள் கொடுக்குறத விட 5000 ரூபா கூட தான் போகுது. நாங்கள் வேலை செய்கிறோம் 5000 தரோம். அதோட இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டால் 4:30-5 மணிக்கு வேலை முடியுது. நாங்கள் எத்தனை மணிக்கு போடுறாங்க? 6 மணிக்கு. எத்தனை வாரீங்க? இப்படி 8:30க்கு வந்துடுவோம். 8:30 வந்துடுவீங்களா? 8:30கெல்லாம் நிற்பாங்க. ஆனால் பொழுதுபட மாட்டேன்னு 2 பேர் வேறு கேட்டால் அந்த தனியாக்கள் என்ன சொல்கிற சரி தானே? இல்லை ஊருக்கு அப்படி இல்லை அப்படி இருந்தால் உண்மையாக வரவேற்கத்தக்க விஷயம் தான். நான் வந்து கிராமத்தில் வந்து நான் என்னென்றால் ஐயா இப்படித்தான் நீங்கள் சமூக சேவை செய்கிற மாதிரி சரம் வந்து காசை வச்சு கொண்டு வாங்குறே இல்லை, அதோட என்னத்தை விற்று எங்களுக்கு தெரிதண்டதை ஒரு நீங்கள் அதெல்லாம் யோசிக்கிறீங்களோ? இல்லை நாங்கள் பொதுவாக நான் வேலை செய்ய நான் பாசர நிர்வாகங்கள் இருக்கிறோம், இனி அச்சேரி போலீஸ் சிவில் குழு தலைவராக இருக்கிறோம், அவரையே பல பிரச்சனைகள் இருக்கு. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் யோசிக்கோம். ஆமாம் ஆமாம் ஜனங்களை பற்றி யோசிக்கோம். நல்ல விஷயம். அதான் நான் இப்போ ஏன் அடிச்சு கேட்டனால உங்களுக்கும் வந்து குறையாக இருக்கும், குறைவுன்ற ஒரு மனநிலைமை வரக்கூடாது. எவ்வளோங்க ஏன்னா நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அவையும் சந்தோஷமாக இருக்கணும், நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அண்ணையும் சந்தோஷமாக இருக்கும். அப்படிங்க எங்கள் வீடு யான்சன் ஆகின்ற வீடு எல்லாம் நான் தான் செய்வேன். எங்களை விட்டே உங்கள்ட்ட தந்துக்கலாம் உங்களுக்கு. அந்த உங்களோட யாத்திரை என்ன எல்லாம் நான் தான் செய்வேன். நல்ல விஷயமா. அப்போ இப்போ நீங்கள் நான் அக்காட்ட காசை கொடுத்துட்டு போகிறேன் அக்கா, நீங்கள் என்ன மாதிரி செய்யுங்கோ. ஏன்னா எங்களுக்கும் பயங்கர டயட். இப்போ இதுக்கே இப்போ நியாயமாக முடிஞ்சோன்னா இப்போ இப்படி வீடு 30 அடி வீடு காசு தின்னேன். காசு தின்னேன். இப்போ நம்ம உண்மையாக சொன்னால் நீங்கள் அக்கா அந்த வீட்டுக்கண்டு நாங்கள் போட்ட பட்ஜெட்டே 15 லட்சம் தான். 22 அடிக்கு மேலே விட மாட்டோம். ஏன்னா 22 நானும் விடையில, நான் போனாயோட இல்லை போட்டுட்டா, நானும் விடையில, நான் போனாயோட போட்டுட்டா. வெளிநாட்டு போனோம் அதுதானோ. அது மட்டும் என்றால் 15 லட்சம் தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு காய்ச்சது. இப்போ 15 லட்சத்தை வச்சோம்னா 100 ரூபா 15 லட்சம் முடிய சரி சிலவில் ஓடி இல்லாமல் நிற்குதோ ஐயா. வீட்டு வேலை முடிஞ்சோன்னா நல்ல ஒரு இதாக தான் பெறும். ஏன்னா 30 அடியாண்டா பெரிய வீடு என்ன. அப்போ ஒன்று செய்வோம், வீடு முடிய ஒரு அரையாருக்கும் வெளியே கொடுப்போம், அல்லாட்டி விற்று விடுவோம். இப்போ எங்களுக்கு அத்தியாவசியமான வேலையாக மரத்தை போட்டு சீட்டை போடுவோம். சரியோ, சீட்டை போட்டுட்டு உங்களை நில கதவுக்கு தின்னுமே காசு. அப்பா நில கதவுக்கு கூரையை போட்டுட்டு ஓடியான் பாரு. இப்போ கூரைக்கு வந்துட்டு இப்போ தடி வந்து 2 லட்சத்துக்கு அடுத்து அங்கே கூரை வேலை செய்கிற கூலி அதை விட வரும் 16,000 முடியும். 16,000 ரூபா 4 கூலியோட முடிக்கலாம். 1 நாளைக்கு 2 பேர் வந்து புனஞ்சா கட்டி விடும். அதுதான் சீட் ஏற்றுறது. சீட் இறக்கி நிப்பி இருந்தாரு 2 பேர் காணும், தூக்கி தந்தா காணும். நாங்கள் 2 கூலி 4 சீட் எவ்வளோ போகுது இப்போ? சீட்டு அடி 250 ரூபா. ஒரு அடி 250 சி கூட 5 சீட்டு 4,800 ரூபா. 2 ஒரு அடி 250 ரூபானா அதுதான். ஒரு அடி 250 ரூபானா 10 அடி என்ன 4,000 மாதிரி 480 ரூபா. 5000 ரூபா ஒரு சீட்டு. சும்மா சொல்கிறேன். எத்தனை சீட்டு பிடிக்கும்? இதுக்கு 10 அடி சீட்டு இல்லோ. 10 அடினா 30 அடி விடண்டா. 10 மட்டும் இருக்கா நீங்கள் போங்கண்ணா, நீங்கள் போங்க. இது 30 அடி வீடு என்ன 30 அடிண்டா 10 போங்க டாக்கா. பாருங்க வாடா வாடா. வீடும் பெரும் வீடாக தான் கிடக்கு. புது அளவா பிள்ளைய ஒரே அடி அப்படிக்க சொல்லி கலந்துக்கலாம். போகிற வழியில் ஒரு கை வீடு வெட்டும் போடும். ஆ 11 சீட்டு அங்கே தேவாரத்துக்கு விட்டேங்களே. 11 சீட்டுண்டேங்க ஒரு சீட்டு காணும் இல்லையே 2
லைனுக்கு லைன் நீளத்துக்கு 11 10 அடியில 22 சீட்டும் 8 அடி 22 சீட் 22 அப்போ 45 சீட்டுன்னு பார்ப்போமே 45 சீட்டுண்டா இப்போ ஆடிக்கடியில் 5000 பாருங்க ஒரு சீட்டு 5000 பார்ப்போம் அப்போ 45 சீட்டு வேணும் 45 சீட்டுண்டா இப்போ 10 அடியும் 8 அடியும் என்ன பாருப்போம் ஆடிகளும் இருக்கല്ലോ ஓ அதாவது 5000 அப்படி பாருங்க 40 சீட்டு பாருப்போம் இப்போ எத்தனை அடியில் எத்தனை வேணும் 10 அடியில் 10 அடியில் 11 10 அடியில் 11 22 8 அடியில் 22 தர 10 120 அங்கால 8 அடியில் 22 8 அடியில் 22 பாரு 396 அடி 480 படி பாருங்க பாரு சீட்டுக்கு 2 லட்சம் வந்துருமேடாப்பா 2 லட்சம் ஆணி இல்லை நான் அதை 190 வந்தால் 10,000 போடுவேன் ஆணிக்கு 2 லட்சம் முடியும் ஓ 2 லட்சம் சீட்டுக்கு முடியும் 2 லட்சம் 4 லட்சம் 4 லட்சம் ரெண்டா கூலியே 8,000 போடுங்க அவன் இன்னைக்கு தூக்கிக்கு தெரியும் தான் 16,000 கூலி 4 கூலி அப்போ நாங்கள் மரத்தை போட்டு சீட்டை போட்டுட்டு சரியா சீட்டை போட்டுட்டு இந்த ஜன்னல் ஓட்டை எல்லாத்துக்கும் தரப்பால் வண்டி அடிப்போம் ஓ நான் கூட செய்தான் ஆ தடி எடுத்தா ஒரு நிலை 3000 செய்தாங்க கூலி நில கூலி 3000 ஒரு நிலைக்கு தடி எடுத்தந்தா அப்படியே அவங்க அக்கா செஞ்சாங்க எல்லா இடமும் அப்படி இல்லை இல்லை மவுக்கனியில் செய்யலாம் தானே மவுக்கனி செய்யலாம் தானே நம்மள மவுக்கனி ஓகே தடியே வர விலையில தடி வந்து ஒரிஜினல் மாவு கேட்டால் 300 ரூபா மற்ற நம்ம வண்டா 250 ரூபா ஒரிஜினல் 300 ரூபா நம்ம வந்தானே இப்போ ஒரிஜினல் இருக்கும் இது என்ன கோதாரியா அப்போ இப்போ பார்க்க போனால் கணக்க முடிய போல பேம்பு தான் பேக்கணும் சாமியாரைக்கு என்ன என்ன ஐயாப்பா கொஞ்சம் கூட தான் முடியும் போல என்ன உருப்படியான போய் ஆனால் இது என்ன சொல்லுங்க ஒரு அண்ணன் அவரால் தான் செய்கிறார் அவர் முதல் காய்ச்சது 15 தான் இப்போ 15 இப்போ 11 போட்டது இப்போ கொடுக்க இருக்கிற காசு நிற்கிதுனாக்கா இவருக்கு 1 லட்சத்துக்கிட்ட கொடுக்கும் இவருக்கு 1 லட்சத்துக்கிட்ட கொடுக்கும் கல்லு காசு 55,000 இவர் அன்றைக்கு பேசினீங்களா காசு அப்போ இல்லை நேற்று கல்லுக்காக இதுவும் தர மாட்டேன்றது புதாக்கள் இல்லோ இப்போ வந்து அந்த ஒரு தம்பி தான் பொறுப்பு 2 வாங்கினார் அக்கா சார் அடி தான் பின்னே இருந்தாருன்னு யார் தம்பி அந்த ஆட்டோ அந்த டீச்சருண்ட முதல் வெறுவா டீச்சர் அவர் தெரியும் தான் நான் சர்வம் உண்டு அப்போ பொறுங்க இனி கொஞ்சம் இது செஞ்சு தான் போகணும் வேலை நீங்கள் பயப்படாங்க நீங்கள் செய்கிற வேலையை உங்களுக்கு கூலியல் நாங்கள் மிஸ்டேக் கூட மாட்டோம் கட்டி போட்டு சீட்டை போட்டுவிடும் சீட்டை போட்டு விடுவோம் சீட்டை போட்டு மரத்தை போட்டு சீட்டை போட்டுவிட்டு அங்கால ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு எது அடிப்படை தேவை இப்போ முக்கியமாக இனி பூச்சை விட மெயினாக நிலையல் கதவுகள் தான் தேவை கூரையை போட்டு முதல் போட்டு சாமி அறையும் ஒரு அறையும் செய்தால் மிச்சம் பிறகு செய்யலாம் சாமி அறையும் ஒரு அறை சாமி அறையும் ஒரு அறையமெண்டா இப்போ மொத்தம் 10 அறை அழகிட்டு சாமி அறைகள் எல்லாம் குசினி எல்லாத்தையும் விட செய்யாட்டில கூடி குசினி செய்யாட்டிலும் பிரச்சனை இல்லை வேற விஷயங்களுக்கு இப்போ கலப்பாக எல்லாரோடையும் சேர்ந்து செய்கிறது இது வந்து ஒரு அண்ணாவரால் அவர் தனியாக வந்து செய்ய வளர்க்கிட்டவர் இனி ஒரு 50,000 1 லட்சம் காணான்னு சொல்லி இன்னொரு ஆக்கிட்ட கேட்க போயக்குள்ளையும் ஓகே நம்ம வேறு யாரையும் கேட்டுக்கிட்டு பார்க்கலாம் ஆனால் இனி அவர்கிட்ட மனசு கஷ்டப்படும் இல்லை ஏன்டா இப்போ யோசிப்பாங்க ஒரு வீட்டுக்கு 20 லட்சம் முடியுது 19 லட்சம் நான் போட்டுட்டு 1 லட்சம் இன்னொரு ஆள் போட்டேன்னு சொல்லக்குள்ள மனசு பாதிக்கப்படுறேன்டைக்குள்ள இப்போ அவர் சந்தோஷப்படுவார் இருந்தாலும் அது என்ன சொல்கிறது 19 கொடுத்தனா அந்த ஒன்றையும் கொடுக்கலான்ற யோசிப்பார் ஆனால் அவருக்கு அது 20 லட்சம் இல்லை அப்போ அவர் சிலவில் அவரை வீட்டில் கலைச்சில்ல போடுவாங்க அதே இல்லை யோசிக்க வேண்டியது அண்ணா ஏற்கனவே காணிக்கும் உதவி செய்தார்ல ஓ ஏற்கனவே காணியும் பண்ண உதவி செஞ்சேன் எவ்வளோ 4 லட்சம் போட்டுருவாங்க எவ்வளோ சரி எனக்கு ஓ 4 லட்சம் வந்து நினைக்கிறேன் காணி ஞாபகம் இல்லை சரி 4 நினைக்கிறேன் ஐயா அப்போ அப்படியே ஒரு பிரச்சனை நடக்கேன் காணிக்கு உதவி செஞ்சவரண்டைக்குள்ளே காணி உதவி பிள்ளைகளுக்கு தோடு இந்த வரைக்கில் உடுப்பு காசு அவே வந்து உங்களோட பிள்ளைகளையும் ஒரு தங்களோட பிள்ளைகள் மாதிரி தான் அந்த அண்ணா வந்து பார்க்குறாரு அவ்வளோ பாசமாக எனக்கு கூட தெரியாது 17 யாருக்கு பர்த்டே 26 எது 26 அப்போ என்ன டேட்டு மாதிரி வந்துட்டு 17 17 அவையிட வீட்டியாக்கும் என்ன யாருக்கு 17 அக்கா 17 அக்கா அப்போ 26 யாருக்குடியப்பா பர்த்டே உனக்கு உண்டை பர்த்டே முடிஞ்சுதே உண்டை பர்த்டேக்கு நாங்களும் கேட்டாங்க நீங்கள் வரையில் கவிதாசன் வந்து செஞ்சேன் அப்போ வேர்ல்டே பர்த்டே 26 இந்த மாதமே அப்படி என்ன 27 அண்ணாட மகளுக்கு 17 அண்ணாட மகளுக்கு என்ன
என்ன செய்வோம் சரி ஒன்றும் யோசிக்காமண்ணா நீங்கள் இதோ ஐயா அண்ணா நான் மரத்தை எடுங்கோ செய்வோம் சரியா நாங்கள் முன்னுக்கு போகிறோம் முன்னுக்கு கூட்டினா தான் இப்போ சரியா கேட்பேன் இப்போ நீங்கள் யோசிப்பேன் இல்லை ஏன்னா பாருண்ணா நீங்கள் 8:30க்கு வாரதோ 5-6 மணிக்கு போகிறோ எல்லாம் உண்மையாக வையா அங்கே போனால் தான் சொல்லுவாள் ஓ இல்லை நீங்கள் யோசிக்க கூட அவள் யோசிப்பா இல்லை வேற என்ன ஓவரா அப்படி இல்லை எல்லாரும் இங்கே மட்டும்தான் பக்கத்தே என்ன வழியா ஆக்களை பார்த்து எனக்கு கூடுதலாக வந்து கஷ்டமுள்ள இடங்கள்ல நான் நிற்பியல் இப்போ என்னைய பார்த்தா என்ன வியல் நடிப்பாரா ஆள் இந்த கை எடுவேல தெரியுதா நாட கலைஞர் சரி வாங்க பா சரி சந்தோஷமையா சந்தோஷமா செய்யுங்கோ நல்ல ஒரு வேலைகளுக்கு உதவி செய்கிறது வந்து கடவுள் ஆசீர்வாதிப்பார் தானே சரி ஓகே நல்ல கல் என்ன மழைகளை வந்தால் கொஞ்சம் நனைய விடுங்கோ ஆனால் நல்ல வேலையாக்கல எனக்கு ரொம்ப நல்ல நல்ல மனசு கேட்குதாடா நாளைக்கு சில நேரம் 5 பேர் வருவேன் நாளைக்கோ ஏன் நாளைக்கு என்ன பாலாச்சு இல்லை கூட கட்டு வேலைக்கு 5 பேர் வாரவியல் ஓ இன்றைக்கு இங்கே முக்கிய வேலையண்டு வேறு இடத்த போட்டு இப்போக்கா மரத்துக்கு 2 லட்சம் சீட்டுக்கு 2 லட்சம் 4 லட்சம்ண்டா இப்போ நீங்கள் கொடுக்குற காசு இப்போ செக் பண்ணா இதை கட்டம் பிழைக்க போகுது இனி அவரோட நான் ஒன்றும் கதைக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை அந்த அண்ணையும் பாவம் இல்லை இல்லை நான் வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் எல்லாரையும் யோசிச்சு தான் செயற்படுறாக்கா என்ன பாவம் தான் என்ன நீங்களும் என்ன சொல்லலாம் வீட்டை கொஞ்சம் பெருசாக தான் போட்டீங்களே என்ன செய்கிற ஒருக்கா செய்ய யோசிச்சு விட்டீங்களா ஆனால் என்னென்று செய்கிறன்றது பிழைச்சி போச்சு நான் கட்டி சீட்டை போட்டுட்டு 2 கதவு போட்டால் மிச்சம் போய் நாங்கள் செய்யலாம்ன்ட்டு தான் நினச்சினேன் என்னண்டு கட்டி 2 கதவை போட்டு தந்தாலும் மிச்சம் விழுப்புற ஆறுதலை நாங்கள் செய்யலாம் விருந்து கொண்டு தான் தொடங்கினேன் அது சரி பிரச்சனை இல்லை அப்போ இப்போ வேறுக்கு காசு இருக்கோமே அந்த கம்பி சீமெண்ட் 90 சொச்சமாக பில் தெரியல எல்லாம் அந்த தான் தெரியுங்க இந்த அதிர்ச்சி இன்னும் இப்போ காய்க்க வளர்க்கிட்டால் கடும் முன்னேற்றமா சிரிப்பில் எவ்வளோங்குது நல்ல நீட்டாக காய்க்க வளர்க்கிட்டான் சரியான வருத்தம் அவளுக்கு 2 நாளாக ஒழுங்கு இல்லை காய்ச்சல் சரியாக வருத்தமா ஒரு போன கிழமை மருந்துருத்தான் திறங்கினிக்கு யாருக்கு திறங்கினி பொறுங்க வா உங்களுக்கு அப்படின்னா அன்றைக்கு ஒரு அக்கா ஒரு ஆள் கதைச்சவா உங்களுக்கு வந்து தான் அந்த ஏதோ மந்த்லி ஹெல்ப் பண்ணணுமென்ற மாதிரி அப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே அந்த பப்பியை கண்டு ஒரு ஆள் இது வேணா போடுறோம் ஏன்னா ஒன்றே மறைச்சோம் நாம் ஒன்றும் செய்யக்கூடாது ஆனால் ஏண்டா நான் மறைச்சி தான் செய்ய மாட்டேன் நாங்கள் வந்து பப்ளிக்காக தான் தருவேன் தரைக்குள்ளே வந்து அப்புறம் அந்த பப்பியை காட மனசு வந்து பாதிக்கப்படும் ஏண்டா அவள் வந்து அடுத்த மாதத்துலேருந்து தாரா இல்லை வந்து இந்த கொண்டு வந்து விட்டு அடுத்தடுத்த மாதத்துலேருந்து தாரா அதை விட பேங்க அந்த டேட்டுக்கு அவள் அனுப்புகிறேன் அப்போ எல்லாரும் அப்படி செய்ய மாட்டாங்களே என்ன அப்போ அவள் நாங்கள் இன்றைக்கும் மறக்கக்கூடாது இதை கனியன்வா நீ பின்னேத்துக்குள்ளே எண்ணிடுவேன் நான் போகணும் நேசன் பிறந்தாள் ஏன் எங்களை சொல்லல என்ன நேசன் என்ன எத்தனை வயசு என்ன 21 பிள்ளைகளை சொல்ல மாட்டேங்க யாரு எனக்கே அந்த சொல்லல என்ன செய்யறான்டா காணி போகிறான் 40,000 தள்ளுவா 5,000 பின்னுக்கு எடுத்துட்டியே திருப்பி என்னங்க திருப்பி என்னடி அது எவ்வளோ இருந்த 55 அவன் 55 சரி இப்படி சின்ன பட்டான் ஏதோ வேண்டாம் எடுத்து போட்டாலாக மாதம் இப்படி வச்சுது என்ன இது ஆனால் என்னத்துக்கு ஒழிச்சாண்டா யாங்கடா பின்னு பொக்கெட்டையும் காணையில் இது எவ்வளோ அடக்கு 2 லட்சம் ஆனால் அவள் நேர்மையான பட்ட அவளுக்கு 2 தான் கொடுத்தேன் ஓ இதில் இப்போ 50 இருக்குது நான் 5 தந்தேன் ஓ முதல்லாம் தந்தா 55 அதில் 10 காணையிலடா என்ன இல்லைப்பா அவனை விடுவோம் யார் ஆனால் அவள் சுட்டு நம்பர் அப்புறம் நான் சொல்லலாம் நீ ஏன் சுட்டேன் நம்பது இல்லை அப்படி போகல தங்கச்சி அப்போ இங்கே 11 ஏக்கரே சந்தாச்சு இதில் 2 அடக்கேண்ணா அப்போ 13 என்னக்கா 13 இப்போ இதில் என்ன செய்ய போகிறீங்க அவருக்கு 90,000 சிட்டம் கொடுக்கணும் கல் வாங்கினா 55,000 கொடுக்கணும் நாளண்டைக்கு திருப்பி அடுத்த 50 கல் பறிக்கணும் 500 கல் திருப்பி வாங்கணும் இப்போ நான் பார்க்க போனால் இந்த காசு இப்போ அதுக்கு இதுக்குள்ளே எங்களோட கணக்குக்குள்ளே டொய்லெட் கிடங்கு காசும் அடங்குது இல்லை அதையும் வீட்டுக்குள்ளே டொய்லெட் காசு அது 90 கிட்ட வந்துட்டு அக்கா முதல்ல ஒரு அந்த 6 லட்சம் மட்டும் நான் கொண்டு வந்தேன் அதில் நீங்கள் என்ன மதில் என்ன செஞ்சீங்க முதல் குழாய் கிணறு கேட்டு மதில் குழாய் எல்லாம் போட்டீங்களா என்ன
இப்போ ஒரு அப்போ இப்போ பார்க்க போனால் இப்போ மரத்துக்கு இதில் எடுக்கிறேன் இல்லை எடுக்கல காசு உண்மையிலே நாங்கள் இப்போ இல்லாமன்னா கோழி விற்றுருப்போம் 2 லட்சம் 1.5 லட்சம் அது வந்திருக்கும். கோழின்னு இருந்தேன் நான் அதை எதிர்பார்த்து தான் செய்தேன். நான் கதவு நிலையிலங்கிற ஆசை எல்லாம் அது செய்ய இப்படித்தானே இப்போ 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 சில வேலை வந்து டைம் வீட்டை போனால் இந்த பாருங்க தப்பின குஞ்சு இது 2 தான் உள்ளதுக்கே களி அந்த குறுநல் குஞ்சு அதே எப்படி நிற்கிதா அதுகள் இப்படி அது செத்தோடியாக தான் நான் இப்படி வந்தேன். அதுகள் இப்படி நின்றுருந்தேன். இல்லை இல்லை அப்படி இல்லை இது 7 குஞ்சன் இல்லை சொல்கிறீங்க அது நின்றுருந்தா இது அப்படி 7 நின்றுருக்கும். அது இல்லாத தனி அடைச்சி வச்சு சாப்பாடு போட்டு வடிக்க தனி 2 விட்டுட்டு மற்ற எல்லாரும் சாப்பிட்டு இல்லை இப்போ இந்த சுனாமி அடித்து இறந்த பிள்ளைகள்கிட்ட வீட்டை போனால் தாய்க்காரி சொல்லுவாள் அம்மா அப்பா சொல்லுவேன் என் பிள்ளை இருந்தாண்டு எனக்கு கூட பிரச்சனை வரான்ட்டு. அது உண்மை தானே கனி அதை காய்ச்சி வேலை இல்லையே. இல்லை நான் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு தான் வீடு தொடங்கினேன். இப்படி ஜனவரிக்குள்ளே இந்த கோழிகள் எல்லாம் வித்தரலாம் விற்றா கதவு நிலையில் ஜன்னல் இளங்கட ஆசிரியர். சரி இப்போயும் நீங்கள் மனமுடைஞ்சு போயாங்க ஏதோ ஒரு வழி வருமென்று பார்ப்போம். சரியோ என்னென்றால் இப்போ அவர் அண்ணா தனியை எடுத்து இல்லை நாங்கள் சீட்டை இப்போ கட்டி முடிச்சுட்டு சீட்டை போடுவோம். பயந்து பார்ப்போம். அப்போ இப்போ பார்க்க போனால் இப்போ மரம் எடுக்கலாம் என்ன மரம் எடுக்கலாம். அப்போ ஒன்று செய்வோம் நீங்கள் இதில் வந்து இந்த காசை கொடுங்க சரியோ. அப்போ நான் அந்த இப்போ 13 என்ன 13 ரெண்டாயிரம் பேரில் நீங்கள் 90 கொடுக்கணும். 90 மற்ற எவ்வளோ 55 கல்லு காசு 55 கல்லு காசு என்ன 145 இப்போ இன்னும் 2 நாள் முடிக்க திருப்பி கல் எடுக்கும். கல் எடுக்கணும் எவ்வளோ கல் எடுக்கணும் இன்னும் 1000 சொன்ன பேர் எத்தனை திருப்பி 500 எடுத்து கொடுக்குறேன். இப்போ என்ன முடிஞ்ச அப்புறம் வாங்க எத்தனை தெரியும். அப்போ பொறுங்க வரேன் இப்போ மரத்து அது பிரச்சனை சார பிரச்சனை இல்லை தானே அதுக்கு நீ வாடகையில் 20 மற்ற இந்த காசு 20,000 கொடுப்போமே. அப்போ சார் நீங்கள் இப்போ இதில் இருக்கிற பிரச்சனை அதையும் முடியுங்க சம்பள காசு 20,000 கொடுக்கணும். மற்ற கல் காசு மற்ற 90,000 சுற்றும் அதையும் கொடுத்து விடுறோம். மற்ற மரம் எடுத்து கொடுத்தா தான் அவங்க வேலை செய்வாங்களே இன்னும். ஆமாண்ணா நீங்கள் கட்டி முடிய ஒரு கிழமை செல்லும் அது பிராணி மரம் போடுவோம். கட்டி முடி ஒரு கிழமை செல்லும் தானே. அப்போ அந்த ஒரு கிழமைக்குள்ளே நாங்கள் ஏதாவது யோசிப்போமே. இப்போ மரம் தேவையில்லை ஏன்டா அவருடைய நாங்கள் அழுத்தக்கூடாது. அவர் வீடியோ பார்ப்பார் வந்து அவருக்கும் என்ன சொல்கிறது தனி மனுஷனா சில விஷயம் அவ்வளோவே பெரிய உதவி வேண்டாம் பார்ப்போம். சீட் மட்டும் போட்டு விட்டுட்டு மோட்டோடு கொண்டாங்க என்ன இல்லை சீட்டும் ஒரு சொன்னதான் சீட் மட்டும் போட்டால் காணுமான்ட்டு என்னண்டு சீட் எவ்வளோங்களே சீட்டுண்டா மோடம் சேர்த்தான் விடாங்க நான் சும்மா பாடி சொன்னேன். அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்றாங்க இவர் என்ன நக்கை அடிச்சு போட்டான்னு. சரிங்க என்ன இப்போ 13 சொன்னால் சரி நீங்கள் இப்போ பிடிச்சிங்க இந்த இதை முடிச்சு கட்டு வேலை முடியாதீங்க மேலே எடுக்க போகிறீங்களோ சரியா ஜோஸ்ட்டு நீங்கள் தான் என்ன ஒரு கிழமை இப்போ தான் தேவைப்படும். இப்போ அவையில் அதை பயன்படுத்திவிடும் தானே என்ன கிடக்கிற மரம் கட்டி முடிய மட்டும் சும்மா கிடந்து உட்காந்து பழுதாக போடுமே. அப்போ சரி நான் திருப்பி அவர் என்ன சொல்கிறாருன்னா வாங்கினா நாங்கள் சார் சொரிக்கலாம் அடிப்பீங்க. சரி அதை கூட ஒரு 3 நாள் கழிச்சு பண்ணுவோம். சரியோ நீங்கள் ஒரு 3 நாள் கழிச்சு கொஞ்சம் வேலை உதவி கொண்டு வேறு அடிங்க கட்டி முடிய கூப்பிடும் திருப்பி வரைஞ்சி அப்புறம் அடிக்க பர்த்டே போகிறக்கா அவளுக்கு சுத்து மனுஷனுக்கு இருக்க வேலைக்கு இப்போ அந்த குழம்பு போகுது. ஆனால் நேர காலம் ஒன்று இல்லை எங்கள்கிட்ட வாழ்க்கை தெரியும் தானே அப்படியே போகுது. இங்கே அதுக்குள்ளே தான் இருக்கோ கோல் பண்ணி போட்டு உனக்கு அப்போ 26 பர்த்டே 26 நீ மலைக்காம பிறந்துருக்கேன். சரி அப்போ நான் வாரம் போட்டேண்ணா இது என்னங்கோ வேறு போட்டு அதை வச்சுக்கிறேன் என்னோடய கைச்சில் வச்சுரு. சரி அவ அடித்து காய்க்கிறவே அண்ணா காய்க்கிறவே காய்க்கிறவா மற்ற வீட்டுக்கார காய்க்கிறவா ஓகே சரியா பார்ப்போம். சில வேலை இப்போ இப்படித்தானே வீட்டுக்கண்டு இல்லாட்டிலும் இந்த வீடியோ பார்க்குற யாரும் இப்போ உங்களோட நிலைமை அறிஞ்சு இப்போ முக்கியமாக நான் சொல்கிறேன்னு மெயினாக இந்த வீடு ஸ்டார்ட் பண்ணதே தங்கச்சியாக 2 பேருக்காண்டி தானே. இப்போ அவ்வளோ வேண்டிய எதிர்காலம் உண்டு சுரக்கணுமெண்டு அப்போ விளங்கி கொள்கிறவங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சப்போர்ட் ஒன்று செய்ய வருவாங்க தானே. அப்போ அது வீட்டுக்காண்டி என்று இல்லாட்டிலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தர விரும்புகிறார்கள் தந்தால் நம்ம ஏதோ ஒரு வகையில் எத்தனை காடி இறக்கத்தானே பண்ணணும் ட்ரை பண்ணுவோம். சரி தானே இவ்வளோத்தைய பார்த்துட்டோம் இதை செய்ய மாட்டோமா என்ன கஷ்டப்படுத்துகிறோம் என்னையா சரி என்னோட நுள்ளே கொள்ளையில் தான் தட்டு தானே கேட்குறீங்க பிரச்சனை வேட்டை போட்டு அப்புறம் வா அம்மா கொஞ்சம் என்னென்னா இப்போ நான் நேசனே இந்த பர்த்டே ஒருக்கா போகணும். ஓ இப்போ நான் உங்களுக்கு எடுத்து தந்தாண்டு வைங்க என்ன செய்வாதே உங்களை வர சொல்லி இப்போ அப்படி செய்யம்மா எல்லாத்தையும் நீங்கள் அடுத்து விஷ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும் போடுங்க நான் எடுத்து தரேன் போகும் நல்ல மோதமாக இருக்கிற காலப்பேரண்டை முடியெல்லாம் பட்டிய
அண்ணன் இப்போ இங்கே என்ன நிற்கிறீங்கன்னா அந்த அக்கா போய் நேரம் போடா இப்போ வைக்கிறீங்க 4:30 போச்சுண்ணா 4:30 நீ வீட்டை 5 மணி அங்கே தேவை 6 மணி அப்போ போன ஆன்சர் பண்ணுறதும் இல்லை அந்த ரஜிக்கு ஒரு ஆமையும் பிடிச்சி வச்சுக்கலாம் சரி ஆமைன்ற என்ன ஆடும் பிடிச்சி வச்சுக்குதான் சரி என்ன வேறட்டே போட்டு சந்திப்பா ஓகே ஒன்றும் யோசிக்காமல் எல்லாம் மெல்லலாமா சரியே ஓ சரி தரேங்க நீ பாயடி பிறகு வந்து ஆறுதல் காய்ப்போம் கொஞ்சம் தெரியா என்ன டைம் காணா நான் போனால் தான் கேக் வெட்டு தெரியல தானே என்ன நான் தான் கத்தி வச்சுக்கிறேன் வேட்டு ஓ சரி பாரம் போயிட்டேன் ஓ பிறகு வந்து இல்லை ஆறுதல் காய்ச்சலாம் மெல்லுவாம்மா பாயடி பாய் நீங்கள் முடிய அடிங்கக்கா வேலை முடிய அடிங்க கணக்கை யோசிக்காங்க பேருங்க நிற்கிற கோழிகளை பாய் என்ன செய்கிற உண்மையாக இப்போ கஷ்டம் தானேடா யோசிப்பா இப்போ நம்மளும் வந்து கையை விட்டால் என்ன செய்கிறடா பாரு செஞ்சு கொடுக்குறது கொள்வது ஒரு தடவை ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அப்போ என்ன செய்கிறது ஏதோ ஒரு வேலை முடிக்க தான் பண்ணும் இனி எங்களோட தலைவரையும் நம்ம ப்ரெஷர் பண்ணிடலாடா அப்போ அந்தால விட்டுருவோம் தம்பி இப்போ எனக்கு நின்றால் இப்போ வேறு யாரையும் காய்ச்சி பேசி எதுவும் செய்யலாம் மற்ற என்றால் அந்த டைமில் இதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ண முன் வந்து எல்லாம் நம்ம எல்லாம் செஞ்சு கொடுத்ததானே இப்போ அதால் சனம் வைக்க கவனம் பண்ண மாதிரி நினைச்சது இப்போ ஒவ்வொரு மைண்ட் செட் இப்படி தானே இப்போ நான்டா என்ன யோசிப்பேன் வந்து சரி 2 பொம்பளை பிள்ளைகளும் இருக்குது அப்போ ஒரு வீடு இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தானே நாளைக்கு கொஞ்சம் ஒரு வீட்டில் இருந்தாலும் சில ஒரே வீட்டில் 5-6 குடும்பம் இருக்கிறதும் இருக்குது அப்போ கொஞ்சம் கஷ்டமாக 2 வந்தால் ஒரு வீட்டில் சரி இருக்குங்க அப்புறம் பார்த்துக்கிது செய்யலாமாண்ட அப்போ அதால் நான் அப்படி விடுறேன் சரி அப்படி இருக்கட்டும் பண்ண மாதிரி ஆனால் எல்லாம் அப்படி யோசிப்பாங்களோ சில பேர் என்ன யோசிப்பாங்க கஷ்டப்பட்டாக்கண்டா இவைக்கு என்னதுக்கு ஒரு ஹோட்டல் காணாதோ ஒரு சின்ன போட்டுக்கலாம் ஏன் இவ்வளோ போட்டவே ரெண்டு சொல்லி அந்த மனசை வேதனைப்படுத்த மாதிரி காய்க்கிற ஆக்களும் இருப்பாங்க அப்போ மனுஷர் வந்து பலவகை தானே அப்போ கொஞ்சம் நல்ல ஒரு ஹெல்ப்பிங் மைண்டில் நம்மளோட தலைவர மாதிரி இருக்கக்கூடிய ஆக்களை யாருன்னு சொன்னால் காய்ச்சி பேசி செய்யலாம் எனிவே பார்ப்போம் நாங்கள் என்ன நடக்குன்னு சொல்லி அப்போ சந்தோஷமாக நாங்கள் முடிச்சு கொள்வோம் என்ன சொல்கிறது கூடிய பாகம் கை கொடுத்து என்ன சொல்கிறது உண்மையாக அன்றைக்கும் நாங்கள் இந்த இடத்துல அப்படி ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய காரணம் வந்து இந்த நாங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அவங்களோட ஆசீர்வாதங்கள்லாம் எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் அதை நாங்கள் முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு நம்புகிறேன் அதே நேரம் என்ன சொல்கிறது இடையில ஒரு விஷயம் ஒன்று காய்ச்சி கொண்டு நாங்கள் விட்டுட்டோம் அது என்ன அந்த பிரச்சனை ரைட் ஓகே அது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் எழுதுங்க ஏன்னு சொன்னால் இப்போ நான் வந்து சொன்ன மாட்டீங்க ஒரு சில இடங்களில் நான் கொடுத்த காசை கூட ஒரு சில பேர்ட்ட உசுப்பேத்தல்களால் வந்து திருப்பி கேட்கக்குள்ள என்ன சொல்கிறது மான பிரச்சனை ஒன்று வந்துட்டு அது அப்புறம் நம்ம எதையுமே பார்க்கக்கூடாது அப்போ அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் வந்து ஃபோன் பண்ணி ஒரு காசு 40,000 ரூபா ரைட் அது என்ன சொல்கிறது யூகேலேருந்து அனுப்பி நான் அவங்களோட ஆக்கள் கண்டது நான் உண்மையாக கொடுத்தும் விட்டேன் ஆனால் என்ன சொல்கிறேன் நான் அந்த வேலை முடிய தான் அவங்களோட நேம் இது வந்து அப்டேட் பண்ணுவேன் அப்போ நான் விளக்கமாக சொன்னேன் நீங்கள் வந்து சொன்ன விஷயம் தந்த காசை வச்சு தான் நான் அதை எஸ்டிமேட் பண்ணி தான் நான் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணினேன் என்று சொல்ல அண்டு வந்து நான் அவங்களை சொன்னேன் இவ்வளோ பிரச்சனைலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணி வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு எல்லாத்தையும் கடந்தும் நாங்கள் இது எல்லாத்தையும் செய்கிறோம் அப்போ ஒரு நம்பிக்கை ஒன்று வேணும் நான் ஒரு நாள் சீட் பண்ணுற ஆள் இல்லையான்னு சொல்லி அவ்வளோ விஷயம் சொன்ன பிறகும் அது அந்த காசு ஒரு அவசரமாக தேவைப்படுது நாங்கள் கொஞ்சம் ஒரு இறுக்கத்தில் இருக்கிறோம்னு சொல்லி யூகேலேருந்து கதைக்கு நம்ம உண்மையிலே வந்து யோசிச்சு தம்பி ஹெல்ப்பிங்கன்னு அனுப்பினாடாப்பா அனுப்பினா அதை என்ன சொல்கிறது அனுப்பினா அதை மறந்துடணும்பா நான் வந்து அப்டேட் இல்லாமல் இருந்தாள் இப்போ நான் வந்து ஒன்றுமே செய்யாம விட்டால் இல்லாட்டி கொடுக்காம விட்டால் இல்லாட்டி வந்துட்டு ஒழிச்சு இருந்தா இல்லாட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னா பரவாயில்ல இப்போ வெள்ளம் ஜக்கா பார்த்தியே அது யாரோ எங்களுடைய அக்களுக்குள்ளேன்னு சொன்னவா அப்போ நான் மெயினாக நான் செஞ்ச அக்களை வந்து எங்களை சாரங்களான்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி சொன்ன இடத்துல அது 6,000 இருந்தாலும் அப்படியே நான் காசை வாங்கி போட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் போடையிலான்னு நேரம் சொல்கிறாங்களும் இருக்கடா அப்படி இருக்கேக்குள்ள நாங்கள் அன்றைக்கு சொல்கிற எல்லாமே செஞ்சு கொண்டு இருக்கிறோம்டாப்பா ஏன்னா இவன் காணாமல் வந்தால் கூட இன்னொரு ஆக்களோட காய்ச்சி எடுத்து பேசி செஞ்சு கொடுக்குறோம் அப்படி இப்படி எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செஞ்சு ஆக்டிவாக இருக்கிற எங்கள்கிட்ட அந்த 40,000 ரூபா அதுவும் நாங்கள் கொஞ்சம் உருக்கத்தில் இருக்கோம்னு சொல்லி கேட்கக்குள்ள இப்போ எனக்கு கடனாக தந்திருந்தா பரவாயில்ல தம்பி விளங்குதா நான் வந்து கொடுப்பேன் ஆனால் இது என்ன விளக்கம்ண்டா ஒரு உதவிக்கின்றது தந்தது தான் அப்போ அப்போ அதுக்கு கிருஷ்ணாட்ட கொடுத்தா கிருஷ்ணா கொடுக்க யோசிக்கணும் அப்போ அப்படி ஒரு மைண்ட் செட் இல்லைன்றப்போ வந்து
அன்றைக்கு அந்த இன்னொரு அண்ணா அவர் 2,15,000 ரூபா உண்டு அவர் அனுப்பினதை வந்து கேட்டிருந்தார். அப்போ நான் அதையும் நான் அவருக்கு வந்து நான் திருப்பி அனுப்பிவிட்டேன். சிலவில் இதை பார்த்து போட்டும் என்ன சொல்கிறது, இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு சில பேர்ட்ட காசு நான் ஒரு சில விஷயங்களை யோசிச்சு வச்சுக்கேன், அந்த பெண்டிங் வேலைகளுக்கெல்லாம் முடிச்சு விடுவோம்ண்டு அவங்களும் கேட்டால் நான் அதை திருப்பி அனுப்புறதுல நான் எந்த விதமான மரப்பும் தெரிவிக்க மாட்டேன். ஆனால் நான் நம்புகிறேன் அவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. காரணம் என்ன, நான் எனக்காண்டி கேட்கல, எனக்கு அது தேவையும் இல்லை. வந்து ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்துவேன். அட்லீஸ்ட் வந்து இப்போ ஏழா கட்டத்தில் வந்து இவங்களுக்குன்றாலுமே கொடுத்துக்கிறது உண்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்ற ஒரு நம்பிக்கை தான் கதைக்கிறது. பார்ப்போம், எல்லாம் நன்மையாக நடக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். நாங்கள் கோடையும் இல்லை ஒழிக்கையும் இல்லைண்டே பல பேர் வந்து என்ன சொல்கிறது, நம்மளை அரெஸ்ட் பண்ணாக்கே பொத்தண்டு வந்து இந்த விட்டவங்கண்டே யோசிச்சு பாரு. என்ன இப்போ நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஏன்னா இப்போ எங்களோட நல்ல மாதிரி பழையனவங்களும் இதெல்லாம் செஞ்சவங்க வந்து இப்போ அவங்களும் ஏதோ ஒரு பிளான் பண்ணி எல்லாம் முடிச்சு கிடிச்சு விட்டுருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து பாரு, நான் மெயினாக அவ்வளோ தூரம் செஞ்சாலும் எந்த வேலைப்பாடுகளே முடியலைண்டேக்குள்ள ஏடா அப்படி வந்து இருக்கிறவங்க கூட வந்துட்டு இன்றைக்கு பேசாமல் இருக்கேக்குள்ளே வந்துட்டு நாங்கள் ஆக்டிவாக இருக்கிற எங்கள்கிட்ட வந்துட்டு அப்படி என்ன சொல்கிறது, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலை. ஓகே, நம்ம போகிற பாதையில் நேர்மையாக நீட்டாக வந்து போவோம். ஏனென்றால் அப்போ நாங்கள் வேர்லேயும் வந்து குறை சொல்லாமல் என்ன சொல்கிறேன், எனக்குரிய மனக்கவலைகள் அதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுற வழியே நான் யாரையும் வந்து குறிப்பிட்டு இல்லாட்டி செஞ்சு நான் சொல்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் எங்களோட வேலையில் உண்மையாக நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் நான் நம்புகிறேன். அந்த ஒரு நம்பிக்கையோடு முடிச்சுக்கொள்வோம். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இன்றைக்கு அந்த சுண்டுக்குழி பிள்ளைகளை கூட சொல்லியிருப்பாங்க இல்லைண்ணா, வெளிநாட்டுக்கு போய்த்தான் அவன் அவங்களோட படம் முடிஞ்சது இனி அவ்வளோந்தான் அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் வந்து. இன்றைக்கு அப்படி இல்லை அப்படின்ற நிலைநாட்டு மூலமாக நாங்கள் இந்த வீட்டை வந்து செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் வீட்டு வேலை நீட்டாக செய்கிறாங்களே, வீட்டு வேலை நீட்டாக செய்கிறாங்க. சங்கான வீடு கனகாலமாக போச்சு. இந்த வீடியோவில் இதை நான் கடைசியான ஒரு வார்னிங்காக வந்துட்டு சொல்கிறோம். வந்து அவருக்கு போய் சேர நினைக்கிறோம் அந்த அண்ணாவுக்கு. நாளைக்கு டைம் கிடைச்சா போவாங்க ஏன்னா. ஓகே, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.